தண்ணீரும் மிக முக்கியமான காணப்படுகிறது. இந்த ஜீவ தண்ணீரானது எங்கே இருந்து புறப்பட்டு வருகின்றது? வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். பளிங்கை போல சுத்தமான தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து அது புறப்பட்டு வருகிறது. சீயோன் மலையிலே வீற்றிருக்கக்கூடிய ஆண்டவர், தேவாதி தேவன், ஆட்டுக்குட்டியானவர் பூரண வடிவில் உள்ள சீயோனிலிருந்து பிரகாசிக்கிற தேவன் பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்திலே அதன் மத்தியிலே அவருடைய சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. அந்த ஜீவ தண்ணீர் அந்த நகரத்தை சுற்றி எல்லா இடங்களிலும் சென்று கொண்டிருக்கிறது. அதன் கரைகளிலே ஜீவ விருட்சங்கள் காணப்படுகின்றன. 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சங்கள் காணப்படுகின்றன. மரணத்தை காணாதபடிக்கு அந்த ஜீவ விருட்சங்கள் நித்திய ஜீவனை உடையவைகள். ஜீவ தண்ணீரும் நித்திய ஜீவனை தருகின்றது. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு நாளும் தாகம் உண்டாகாது என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லி இருக்கிறார். விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லி இருக்கிறார். கானா ஒரு கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். ஆகாருடைய குழந்தை தண்ணீர் இல்லாமல் தவித்த பொழுது நீரூற்றுகளை அவர் உண்டாக்கினார். அந்த தண்ணீர் ஜம்ஜம் நீரூற்று என்று அரபு நாடுகளிலே இன்றைக்கும் காணப்படுகின்றது. குழந்தையின் மரணத்தை அது காப்பாற்றினது. ஜம்ஜம் நீரூற்று. திராட்சை ரசம் தண்ணீர், பச்சை தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினது. அதை போல செங்கடலை இரண்டாக பிரித்தார் மோசே. யோர்தான் நதி தேவ பிள்ளைகள் ஆசாரியருடைய கால்கள் பட்டதும் அது அவர்களுக்கு வழியை விட்டது. இரண்டாக அது பிரிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி உலக பிரகாரமான தண்ணீர் காணப்பட்டாலும் இயேசுவானவர் கடலின் மேல் நடந்தார். இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ள இயேசுவானவர் தண்ணீரின் மேல் நடந்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜீவ தண்ணீர் ஜீவனை கொடுக்கக்கூடியது. அது நித்திய காலமாய் நமக்குள்ளே ஊறுகின்ற ஊற்றாக அது காணப்படுகிறது. ஜீவ தண்ணீர் நம்மிடத்திலே புதிய எருசலேம் நகரத்திலே வாழுகின்ற ஒவ்வொருவருக்கும் நம்முடைய இருதயத்திலே அது நித்திய காலமாய் ஜீவனை அது கொடுக்கிறது. பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்திலே நாம்